Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம Play Storeல அவேலபிளா இருக்கக்கூடிய NextFin Instant Loan அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படினா இந்த அப்ளிகேஷன்ல எந்த மாதிரியான லோன் அப்படிங்கறத ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, நிஜமாவே இந்த அப்ளிகேஷன்ல லோன் தராங்களா இல்லையா அப்படிங்கற கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நாம Play Storeல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். நீங்க ஏதாவது ஃபினான்ஷியல் சம்பந்தமான டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறீங்க அப்படினா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் ட்ரை பண்றது மட்டும்தான் பெஸ்டான விஷயமா இருக்கும். சேம் டைம் லோனுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தும் அவங்க எந்த மாதிரியான ஒர்க்ல இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் டைப், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால எல்லோருக்குமே அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியாது. எலிஜிபிள் இருந்தது, அதாவது நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லெண்டர்ஸினுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா அப்ரூவல் கொடுப்பாங்க, அதர்வைஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்க கேரண்டி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஓகே கைஸ், இப்போ இந்த NextFin அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 நவம்பர் 9 இருந்து Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு 4000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்கு. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அமர் அம்பா ஃபினான்ஸ் ஹையர் பர்ச்சேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-க்கும் கீழ இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் அந்த RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-யை பொறுத்தவரைக்கும் 1997 இருந்தே RBI-ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே Play Store டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. சேம் டைம் இதுல லோன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுல மினி லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 50,000 வரைக்கும் பேன் இந்தியா ஃபுல்லாவே கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மினி லோன்ஸ் அப்படிங்கறத அப்ரூவல் கிடைக்கும். இதை தவிர்த்து இதுல ஜம்போ லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமா 1 lakh வரையிலான ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை பொறுத்தவரைக்கும் செலக்டடான சிட்டிஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். இதை தவிர்த்து செக்யூர்டு லோன்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. சோ செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சோ அந்த விதத்துல நாம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல இருக்கக்கூடிய அன்செக்யூர்டு மினி லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த லோன் ஆப்ஷன்ல மக்களுக்கு இவங்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 50,000 வரையிலும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 12 to 36% per annum இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் அந்த லோனுக்கான ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 6% plus 18% GST அப்படிங்கிறது இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் 62 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 6 month வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய மற்ற லோனினுடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி Play Store டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. தென் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டினுடைய நேம் அப்படிங்கறதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து அப்படியே இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் நம்ம முன்ன பார்த்த அதே டீடைல்ஸ் தான். இந்த RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-யை பொறுத்தவரைக்கும் 1997 இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் Google Play Store and Apple Store இது ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. தென் இந்த கம்பெனி பத்தின ஒரு சில டீடைல்ஸ் அப்படிங்கறதையுமே கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டண்டா இங்க புதுசா பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், நாம இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அப்ளிகேஷன்ல லோன் தராங்களா இல்லையா அப்படிங்கறதா. சோ அந்த விதத்துல இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க லோன் தராங்களா இல்லையா, இல்ல வேற ஏதாவது இந்த அப்ளிகேஷன்ல டிராபேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கா, அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி லோன் எடுத்தவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதை வச்சு நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் வந்து இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பட் KYC ப்ராசஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ண முடியல. KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது, நிறையவே பக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் கீழே வந்தாலும் அதே மாதிரியான விஷயங்கள் தான், அதாவது ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது நிறையவே மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எகைன் கீழே வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதே மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறத நிறையவே நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் லோன் எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது லோன் அமௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. பட் 20 டேஸ்க்கு மேலே ஆக போகுது, லோன் இன்னும் இவங்க க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் மேண்டேட் அப்படிங்கிறதும் ஸ்டில் ஆக்டிவ்லேயே இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேண்டேட் ஆன்ல இருந்தாலுமே அந்த EMI அமௌண்ட் அப்படிங்கிறத டெபிட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அதை பொறுத்தவரைக்கும் மேண்டேட் பண்ணும்பொழுதே ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு 1 year டென்யூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாலுமே அவங்க இப்போ 2030 வரைக்கும் பர்மிஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ 2030 வரைக்கும் அந்த மேண்டேட் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஆனால் அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் டெபிட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்கேஸ் அந்த மாதிரி இருந்து ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். அது மற்ற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீழே வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இதில் லோன் தரதில்லை, ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நிறையவே ஃபேக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஓகே, ஓவராலாக நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்த விஷயங்கள்ல அதிகமாக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. தென் லோன் அமௌண்ட்டை ஒரு சிலர் ஃபோர்க்ளோசர் பண்ணதுக்கு அப்புறமா
என்ஓசி அப்படிங்கிறது கொடுக்கல அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து பெரிய அளவில் நெகட்டிவான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீடைல்ஸ். சேம் டைம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு வேலை லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதாவது இப்போ மணிவியூ அப்ளிகேஷன் இருக்காங்க, கிரெடிட் பி அப்ளிகேஷன் இருக்காங்க, நாவி இருக்காங்க, ட்ரூ பேலன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்காவது எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த நெக்ஸ்ட் ஃபின் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓரளவுக்கு பாப்புலராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இவங்க நிறைய பேருக்கு லோன் தராத ஒரு ரீசன்னால தான் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பாப்புலர் ஆகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறதும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கான இன்ஃபர்மேஷனில் இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், இதில் லோனுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, அப்ளை பண்ணால் லோன் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அடுத்து இன்னொரு சூப்பரான அப்ளிகேஷனுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.